வணக்கம் நண்பர்களே, கருப்பு கொண்டை கடலை குருமா எப்படி செய்கிறது அப்படின்றத இப்பதிவில் பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்குங்க. இப்போது நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு பத்தை தேங்காய், சிறிய அளவு புளி, 3 எண்ணிக்கையுள்ள பட்டை லவங்கம் எடுத்துக்கலாம். அதன் பிறகு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அரை ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயம், 2 தக்காளி. நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், அதனால் பெரிய அளவில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இதன் பிறகு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், நீங்கள் டைரக்ட் துண்டுக்களாக எடுக்கலாம். இப்போது இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குருமா செய்ய போகலாம். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் ஊற்றிட்டதுக்கு அப்புறம் கடுகு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், கருவேப்பிலை, 10 எண்ணிக்கையுள்ள சம்பா வெங்காயம், 1 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் அரிஞ்சு போட்டுடலாம். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி அரைத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை நமக்கு போகணும். அந்த ஜாரில் கொஞ்சம் கழுவி தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்த டைமில் கல் உப்பு உங்களுக்கு தேவையான அளவை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே க்ரீமியாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் மிதந்திருக்கும். இந்த டைமில் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் 3 காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு வாங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்து கலருங்க. இதனுடைய மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இது குக் பண்ணணும். இதன் பிறகு சுண்டல் வேக வைத்த தண்ணீர் வித் சுண்டல் நம்ம ஆட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட அரிசி கழுவின தண்ணீர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. குருமா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குருமாக்கு மட்டும் இல்லை, குழம்புக்கெலாம் கூட சேர்த்துக்கலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த டைமில் எண்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால கொத்தமல்லி தூவி விட்டுடுறோம். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்.